எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பண்ணுகிறேன். இன்றைய காலை உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, வாரந்தோறும் நம்ம கோயம்பேடு போவோம். பேஷண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அவுட்டரில் வேலை பார்க்குறேன், என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடுவேன். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி கிடைக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும், சிக்கன் ரைஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன சாப்பிடணும்னு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா துவங்கிய திட்டத்தை நம்ம இப்போது இருக்கிற முதலமைச்சர் அந்த திட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்தும் வரையில் நாங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்டைமில் காலையில் 2:30-3 மணிக்கு எழும்பி போவோம். ஸோ சாப்பாடு கட்டின்னு போனாலும் சொதன்னு ஆகிடும். அதனால் நம்ம மையத்தின் சிஇஓ தளபதி பார்த்திங்கன்னா இளவரசன், நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, டொனேஷன் ரிசீவ் பண்ணிட்டு வருவார், வீட்டில் விறகு எடுத்துகிட்டு வருவார், தண்ணி எடுத்துகிட்டு வருவார். நாங்கள் டியூஸ்டே வந்து அம்மா உணவகத்தில் இட்லி, இளவரசன் நீங்கள் அந்த இட்லியை உடச்சி காட்டலாம், ஏன்னா இட்லியோட தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் காட்டலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த மட்டன் எல்லாம் உடச்சி காட்டியிருப்பீங்க, அது ரீலாக எனக்கு தெரியல. இது ரியல். இது இன்றைக்கி காலையில் அம்மா உணவகத்தில் வாங்கின இட்லி சுட சுட வாங்கிட்டு வந்தோம். பார்சல் பொதுவாக கட்டி தர மாட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ நாங்கள் ஒரு வாளி தூக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆளுக்கு 5 இட்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களே சாம்பார் கொடுத்துருவாங்க. சுகர் பேஷண்ட்டு, அவுட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் அந்த இட்லி பார்க்கலாம், அழகாக சாஃப்டாக இருக்கும். இதான் அம்மா உணவகமோட முன்னாடி ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ரேராக சாப்பிட்ருக்கேன். அப்போவும் நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் இட்லியோட ரியல் சைஸ், ஷேப், சைஸு, அதோடைய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த ரொம்ப டார்க் கலர் இட்லி அப்படியெல்லாம் கிடையாது. சாம்பாரும் எண்ணெய் குறைவாக. பொதுவாக இந்த வெளியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்கல, எண்ணெய் உள்ள ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். அம்மா உணவகம் வெளியே சாப்பிட்றவங்களுக்கு சீப், பெஸ்ட், ஹெல்த்தி, இது 3மே சிறந்த உணவாகவும் இருக்குது. இது விலை மலிவே தவிர தரம் குறைந்ததாக இல்லை, தரம் நல்ல உயர்வாக இருக்குது. டயபெட்டிக்கு கண்டிப்பாக இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம் நம்ம மையத்தின் சிஇஓ இளவரசனுடன், உங்களுடைய மருத்துவர். நன்றி, வணக்கம்.